ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ப்ரோ இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் சரியான மழை கைஸ். பார்த்தா உனக்கு தெரியும் நினைக்கிறேன். செம்ம மழை. இன்னும் வானம் வந்து இந்த பிளாக் கலரில் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கேட்டிங்கன்னா கிடையாது கைஸ். நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கிறோம். அது பார்த்தா தெரியும். ஐஃபோன் 13 வாங்கியிருக்கிறோம். ஐஃபோன் 13 ப்ரோவா ப்ரோ? ஐஃபோன் 13 ப்ரோ வாங்கியிருக்கணும் கைஸ். என்ன ப்ரோ இது திடீர்னு வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம சேனலில் நமக்கு கொஞ்சம் ஒழுங்கான வீடியோவோட இது இல்லை, தெளிவு இல்லை. இந்த வீடியோ கூட உங்களுக்கு பார்த்தா நினைக்கும் தெரியல, அவ்வளோவா தெளிவு இருக்காது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு சரியாக தெரில. நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்க ஃபோனோட இதுவும் நிலமையும் கொஞ்சம் சரியில்லை தான். அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு கைஸ். அதனால் இந்த ஃபோன் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே கைஸ். இந்த ஃபோனை இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கொஞ்சம் பிரித்து காட்டுறேன் எல்லாமே. ஓகேவா கைஸ்? கொஞ்சம் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி ஐஃபோன் வந்து இது பண்ணுறது. கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் சொல்லுவாங்களே, அதனால் லைட் பிங்க்கும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் ஒரு செம்ம கலரில் இருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், இப்போ லைட்டு உள்ளே போயிடலாம். சரி, ஓகே கேஸ். இப்போ உடனே உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு முதல்ல நாங்கள் இது பண்ணதே இதுதான். கேமரா தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். கேமரா வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ரோ இந்த ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு கேட்பீங்க. ப்ரோ இல்லை, அது இல்லை. நம்ம பழைய இந்த ஒரே வாட்டி சரி உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிடலாமன்னா தான் இப்படி ஒரு வாட்டி ப்ரோ அப்படி இங்கே வந்துருங்களேன். அப்படியே அங்கே காட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக காட்டுங்க ப்ரோ. கேஸ் அப்படியே இந்த ஃபோனை பாருங்கள். ஓகேவா? ஒரு நிமிஷம் நினச்சிக்கலாம். ஸ்டேரில் காட்டுங்க. அப்படியே இந்த ஃபோனை பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். கெஸ்ஸிங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுற பாருங்க உங்களுக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள் கைஸ், ஒரே ஒரு ஃபோட்டோ பாருங்கள். அடிச்சுமா எப்படி சொல்கிறது, அந்த இதோட அடிச்சுமா செம்மையாக இருக்குது. அதேமாதிரி வீடியோ பாருங்கள் கைஸ். நம்ம எப்போவுமே நம்ம ஃபோனில் எடுக்கிற வீடியோ கைஸ், அதேமாதிரி நம்ம ஃபோனில் எப்போவுமே நம்ம எடுக்கிற வீடியோ வந்து இதில் வந்து கொஞ்சம் அதாவது வேறு மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு இப்போ வந்து ஃபோனில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. ஏதாவது எனக்கு வந்து ரியலில் வேறு மாதிரி இருக்குது கைஸ். இப்போ பார்த்துக்கோங்க, ஜூமிங்கை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் செமையாக இருக்குது. இந்த ஃபோனில் தான் வீடியோ வருமாங்க கேட்டிங்கன்னா, ஆமாம் கேஸ். அதாவது இப்போதைக்கு வராது. இப்போதைக்கு நம்ம வீடியோ அவ்வளோவா போடுறதே கிடையாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ், எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இந்த பால் செட்டில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஆன்லைனில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் கொஞ்சம் வீடியோ வர்றதில்ல. பட் மற்றபடி சூப்பராக இருக்குது கேஸ். நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன், அதாவது இந்த ஃபோனில் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிரும் கேஸ். இது வந்து ஒரு 4GB RAM ஃபோனு தான். அடிக்கடி ஸ்டோரேஜ்லாம் ஃபுல்லாகிரும். பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் கேஸ். இந்த ஃபோனில் அடிக்கடி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிரும். கொஞ்சம் டென்ஷனாக ஆகும். ஏன்னா நம்ம கரெக்டாக அப்போ தான் வீடியோ எடுக்கலான்னு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவுக்கு நம்ம போவோம். லொக்கேஷன்லாம் பார்த்து போயிடலாம் கேஸ். நம்மகிட்ட அதே மாதிரி சொல்லிக்கிறேன், நம்மகிட்ட பெரிய இதெல்லாம் எதுவுமே கிடையாது கேஸ். நம்மகிட்ட இந்த பெரிய இதுனா மீன்ஸ் எதை சொல்கிறோன்னா, நம்ம கேமரா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? இதுவே நம்ம தம்பி ஃபோன் தான். அவர் சும்மா நமக்கு வீடியோ எடுக்காண்டி தான் தருவார். ஆனால் பட் நம்ம வாங்கியிருக்கோம் தான். பட் வாங்கியிருக்கோம் மீன்ஸ் நம்ம சேனலுக்காண்டி தான் அவரும் வாங்கியிருக்காரு. எப்போலாம் வீடியோ எடுக்க போகிறோமோ அப்போலாம் கண்டிப்பாக தந்துடுவீங்க தானே ப்ரோ? கண்டிப்பாக தருவாராம். ஓகே, இதே நம்ம ஃப்ரெண்டும் நமக்கு மைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால், பட் யாருக்காச்சும் நம்ம வாங்க தேவையில்லை, நம்மளே ஒரு இது பண்ணிக்கலாம் கேஸ். அதனால் மைக்கு இல்லை இருந்தாலும் நம்ம வாங்குவோம். ஓகேவா? அதுவும் நான் வீடியோ போட்டுருவேன். பார்த்தீங்களா கேஸ், நம்ம இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி இது ஒரு சின்ன இது வந்துட்டுருக்கு. அது கொஞ்சம் சின்ன இது கொஞ்சம் அப்டேட் ஆகிட்ருக்கோம். ரொம்ப அப்டேட் இல்லை, கொஞ்சம் அப்டேட் ஆகிட்ருக்கோம். ஓகேவா கைஸ்? அதே மாதிரி நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, நம்ம அடுத்தது பால் செட் வீடியோவில் தரமாக நம்ம கம்பேக் கொடுக்கலாம் கைஸ். ஏன்னா அதாவது நாங்கள் பிடிக்கிற இடத்துல எப்போவுமே காலையில் மத்தியானம் எப்போவுமே மீன் வந்து பிடிச்சிட்டே இருக்காங்க, பெரிய மீன். ஆனால் எங்களுக்கு தான் மாட்ட மாட்டேங்குது. அதான் ஏற்கனவே தெரியல. நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கோம். அதில் தப்பை சரி செய்ய தான் இப்போ நாங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அதனால் எதுவும் நினச்சிக்காங்க கைஸ். நம்ம கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம். அதே மாதிரி இப்போ இங்கே என்னெல்லாம் காணாமல் போயிருக்குன்னு நம்மகிட்ட சொல்லிடுறாங்க கைஸ். இப்போ பார்க்கலாமா? இங்கே அதாவது
அதாவது நான் ஒரு சின்ன உங்களுக்கு அப்டேட் மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? வேறு எதுவுமே இல்லை. நான் இது இந்த கைஸ் இந்த இது பேர் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படியே தான் இருக்குது. நம்ம பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். போனதில் இருந்து எந்த மீனும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கைஸ், ரொம்ப குறையலை. அதாவது இப்போ ஒரு அதே மீன் அந்த 4 மீன், 4 ஒரு குட்டி ஒன்று இருக்கும், 2 குட்டி, அந்த 6 மீன் அப்படியே இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. எடுக்க முடியல போல். ஒருத்தங்க தானே அவர் வந்து அப்படியே கிடக்காரு. ஃபுட்டு நல்லா போட்டு தேடிட்டார், அப்படியே கிடக்காரு. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை, டேக் கேர்.